மார்னிங் ஆஃப்டர்நூன் எங்கள் ஊர் கிராமத்தில் எடுத்த ஒரு மினி vlog. நம்ம தோட்டத்தில் ஒரு 10 நாளைக்கு அப்புறமா மாமரத்தில் காயெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்தோம், பொறிக்கலாமா என்னன்ட்டு. வந்து பார்த்தா கீழே அத்தனை காயெல்லாம் பழுத்து கிடந்துச்சு. அதுலேயும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பறவை அணில் இதெல்லாம் வந்து கொத்தி வச்சிருந்தது. அது எதுவுமே எடுக்க முடியல. அப்புறம் மரத்தில் கை எட்டுற அளவுக்கு மாங்காயெல்லாம் பொறிச்சுக்கிட்டோம். ஹைட்டில் இருக்கிறது கொக்கி வச்சு பொறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். வீடு வந்து கிராமத்துக்குள்ளே இருக்கிறனால எப்படி ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் 2 வீலரில் போகிற மாதிரி தான் இருக்கும். திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மத்தியான டைம் நல்லா வெயில் அடிச்சுது. சரி, எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான கடைன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்வம் ஐஸ்கிரீம் அண்ட் கூல்ட்ரிங்க் ஷாப்பு. அங்கே வந்து அப்படியே இந்த பாதாம் ட்ரிங்க் எடுத்தோம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எப்போவுமே அங்கே. அப்புறம் வந்து ரோஸ் மில்க் ஒன்று வாங்கிட்டு 2 பேரும் நாணய பையனும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு கெஸ்ட் வரதா சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் கடையில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த பஜ்ஜி மிளகா கொஞ்சம் வாங்கியிருந்தேன். சரி, சாயந்தரம் வந்தாங்கன்னா பஜ்ஜி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. எப்பவுமே எனக்கு இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் தான் கிடைக்கும். பட் இந்த டைம் கடைக்கு போனப்போ இந்த நார்மலாக இருக்கிற பாப்கார்னே கிடைச்சது. ஸோ அதையுமே வாங்கி